காஞ்சிபுரம் மாவட்டம் கேளம்பாக்கம் பகுதியில் OMR சாலையில் அமைந்துள்ள PSB தொழில்நுட்ப கல்லூரியின் சிறப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்க நான் டாக்டர் அசோக் குமார், தாளர் PSB கல்வி அறக்கட்டளை. இந்த கல்லூரி சுமார் 23 வருடங்களுக்கு முன்னால் திரு பெத்தையா அவர்களால் இக்கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது. அவர் ஒரு பொறியாளர் மட்டுமல்லாமல் தொழில்நுட்ப கல்லூரி நிர்வாகத்திலும் தேர்ச்சி பெற்றதினால் இக்கல்லூரியை ஆரம்பித்து மிக சீரும் சிறப்புமாக அதை நடத்தி கொண்டு வந்தார். அதற்கு பின்னர் இக்கல்லூரி நிர்வாகத்தை நாங்கள் பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கிறோம். வணக்கம். நமது PSB பாலிடெக்னிக் கல்லூரியானது நமது நிறுவன தலைவர் ஐயா பெத்தையா அவர்கள் வேலைவாய்ப்புத்துறை தமிழ்நாடு வேலைவாய்ப்புத்துறையில் ஓய்வு பெற்ற பின் 1996ஆம் ஆண்டு இந்த கல்வியால் பின்தங்கிய ஏழை எளிய மாணவர்கள் பயன்பெறுவதற்காக இந்த கல்லூரியை தொடங்கினார். சுற்றிலும் மரங்கள் சூழ இயற்கை எழில் கொஞ்சும் சுற்றுச்சூழலுடன் வானுயர்ந்த கட்டிட அமைப்புகளுடன் அமைய பெற்றது இக்கல்லூரி. இக்கல்லூரியில் உள்ள ஆட்டோமொபைல் ஆய்வகத்தில் வாகனங்களின் உதிரி பாகங்கள், டீசல் மற்றும் பெட்ரோல் இன்ஜின்களின் தரம் மற்றும் அவற்றின் செயல்முறைகள், பழுது பார்த்தல், பொருத்துதல் போன்ற அனைத்து வகை பயிற்சிகளும் சிறப்பாக வழங்கப்படுகின்றன. இந்த கல்லூரியானது மிக தனிச்சிறப்பு வாய்ந்த கல்லூரி என்பதை நான் சொல்வதிலே பெருமிதம் அடைகிறேன். ஏனென்றால் இந்த கல்லூரி ஆரம்பித்த சமயத்திலே இது மிகவும் ஒரு பின்தங்கிய மாவட்டத்தில் இருந்தது. அந்த பின்தங்கிய மாவட்டத்தில் இருந்த பொழுதிலும் கூட ஒரு தரமான தொழில்நுட்ப கல்லூரி செயல்பட வேண்டும் என்ற காரணத்திற்காக இக்கல்லூரியில் மிக உயரிய எக்யூப்மெண்ட்டுகளும் மிக தரமான ஒரு ஆசிரியர்களையும் நியமித்து இக்கல்லூரியை நாங்கள் நடத்தி வந்தோம். அதன்படி இக்கல்லூரியில் மாணாக்கர்களை மிக நல்ல மாணாக்கர்களை எங்களால் உருவாக்க முடிந்தது. அந்த மாணாக்கர்கள் இன்றளவும் மிகப்பெரிய நிறுவனங்களிலும் மிக உயரிய பதவிகளிலும் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை சொல்வதிலே நாங்கள் பெருமிதம் அடைகிறோம். நமது கல்லூரியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் என்ற 6 விதமான கோர்சஸ் இருக்குது. இது ஒரு 3 வருட பாடப்படிப்பு. இந்த 3 வருட படிக்கிறதுக்கு 10வது முடித்தவர்கள், அதாவது SSLC முடித்தவர்கள் முதலாம் ஆண்டிலும்,
12வது முடித்தவர்கள் நேரடியாக 2ஆம் ஆண்டிலும் சேர்ந்து படிக்கலாம். அது மட்டுமல்லாது நமது கல்லூரியை பொறுத்தவரையில் குடும்ப சூழ்நிலை காரணமாக 10வது முடித்துவிட்டு ITI முடித்துவிட்டு வேலைக்கு செல்பவர்கள் பகுதி நேரமாக மாலை நேர வகுப்புகளிலும் படிக்கலாம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மற்றும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இந்த 2 விதமான படிப்புகள் பகுதி நேர படிப்புகளாகவும் இருக்கின்றன. இயந்திரவியல் பொறியியல் துறையின் இயந்திரவியல் கூடத்தில் லேத் மற்றும் சிறப்பு இயந்திரங்கள் கொண்ட 2 பெரும் பிரிவுகள் உள்ளன. கனரக இயந்திரங்களுடன் இணைப்பதற்கான டேப்பர் டர்னிங் உபகரணம் மற்றும் கோள வடிவங்கள் உண்டாக்குவதற்கான இயந்திர உபகரணங்களும் இங்கு சிறப்பாக அமைந்துள்ளன. மற்றும் நுண்ணிய அளவீடுகளுக்கான மைக்ரோமீட்டர், வெர்னியர் கேலிஃபர் போன்ற அளவீட்டு கருவிகளும் இங்கு அமையப்பெற்றுள்ளன. இக்கல்லூரியில் புத்தக அறிவை மட்டும் நாங்கள் போதிப்பதில்லை. செய்முறைக்காக நாங்கள் எங்கள் கல்லூரியிலே எக்யூப்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்யூப்மெண்ட் என்பது மிக தரமான முறையிலே அவரை பராமரித்து கொண்டு வருகிறோம். அதனால் கல்லூரியிலே பிளேஸ்மெண்ட் என்று சொல்லப்படுகிற மாணாக்கர்களை பணி அமர்த்துவதிலே மிக 100% நாங்கள் அதை வெற்றியுடன் செய்து வருகிறோம். எங்களுடைய மாணாக்கர்கள் பல முன்னணி நிறுவனத்தில் இருக்கிறார்கள். ஃபோர்ட் இந்தியா, ரானே, டாஃபே, உஷா ஃபயர் சேஃப்டி போன்ற பல முன்னணி நிறுவனங்களில் நாங்கள் பணியமர்த்தியுள்ளோம். அவர்களை பணியமர்த்துவதற்காக நாங்கள் எம்ப்ளாயபிள் ஸ்கில்ஸ் என்று சொல்லப்படுகிற பாடத்திட்டத்தில் இல்லாத பல கோர்ஸ்களை அவர்கள் எம்ப்ளாய் பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம். இக்கல்லூரியில் உள்ள நீரியல் ஆய்வுக்கூடத்தில் நீரியல் சம்பந்தமான அனைத்து தன்மைகளையும், அதாவது அதன் வேகம், வேகத்தினால் உராய்வினால் ஏற்படும் இழப்பு, இவற்றை ஆராய்வதற்கான வசதிகளை உள்ளடக்கியது. இதை தவிர வேல்யூ ஆடட் கோர்ஸான சாஃப்ட் ஸ்கில்ஸ், எம்ப்ளாயபிள் ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் மாணாக்கர்களுக்கு அவர்கள் வெளியே சென்று மிக தரமாக வேலை செய்ய வேண்டும் என்பதற்காக பல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கோர்ஸையும் நடத்தி கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்லாமல் எங்களால் முடிந்த அளவிற்கு ஏழை மாணாக்கர்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் என்ற ஸ்காலர்ஷிப்களை பெற்றுத்தந்து மற்றும் ஃபவுண்டர் சேர்மன் ஸ்காலர்ஷிப் இருக்கிறது, அதையும் அவர்களுக்கு பெற்றுத்தந்து ஏழை மாணாக்கர்களையும் அவர்களுடைய வாழ்வில் முன்னேற நாங்கள் எங்களால் முடிந்த அளவிற்கு இக்கல்லூரியை துணை புரிகிறது. கல்லூரியின் ஃபியூச்சர் பிளான் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, இந்த கல்லூரி இன்னும் வருங்காலத்திலே பல முன்னணி நிறுவனங்களுடன் ஒரு மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு MOU போட்டு அவர்களுக்கு இந்த மாணாக்கர்களை அனுப்பி அவர்கள் தொழில்முறை கல்வியை மிக சிறப்புமாக கற்க நாங்கள் ஆவணம் செய்து கொண்டிருக்கிறோம். இக்கல்லூரியில் உள்ள எலக்ட்ரிக்கல் ஆய்வகத்தில் மின் மற்றும் மின்னணு கருவிகள் எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது பற்றி செயல்முறை விளக்கம் சிறப்பாக அளிக்கப்படுகிறது. நமது மாணவர்கள் தொடர்ந்து ஒரு 10 வருடங்களாக மாநில அளவில் தேர்ச்சியையும் மாநில அளவில் ரேங்கையும் கொடுத்துட்ருக்காங்க. படிப்பில் மட்டும் இல்லாமல் விளையாட்டு, கலை நிகழ்ச்சிகள், பேப்பர் ப்ரெசன்டேஷன், செமினார் இது எல்லாத்துலேயும் மாநில அளவில், மாவட்ட அளவில், கல்லூரி அளவில் பங்கு பெற்று நிறைய பரிசுகளையும் கோப்பைகளையும் பெற்றுள்ளனர். இக்கல்லூரியில் உள்ள வேதியியல் ஆய்வகத்தில் மாணாக்கர்களின் வேதியியல் ஆய்வு திறனை அதிகரிக்கும் வகையில் அனைத்து சோதனைகளிலும் துல்லியமான முறையிலும் அதற்கான அடிப்படை நோக்கத்துடனும் செயல்முறைப்படுத்தப்படுகின்றது. இக்கல்லூரி இன்னொரு தனிச்சிறப்பு என்னவென்றால், இக்கல்லூரியில் பார்ட் டைம் டிப்ளமோ என்று சொல்லப்படுகிற பகுதி நேர டிப்ளமோவை நாங்கள் ஆரம்பித்துள்ளோம். காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் சுற்றுவட்டாரத்திலே இந்த ஒரு கல்லூரி தான் தனியார் கல்லூரியில பார்ட் டைம் டிப்ளமோ கோர்ஸ்களை மாணாக்கர்கள் வழங்குகிற கல்லூரியாகும். இதன் மூலம் ITI முடித்தவர்களும் 10வது முடித்து வேலை செய்து கொண்டிருப்பவர்களும் நேரடியாக டிப்ளமோ படிப்பில் சேர்ந்து தங்கள் டிப்ளமோ தேர்ச்சி பெறலாம். கல்லூரியில் உள்ள இயற்பியல் ஆய்வகத்தில் ஆய்விற்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் வெகு சிறப்பாக அமையப்பெற்றுள்ளது.
அது மட்டுமல்லாமல் பாலிடெக்னிக் கல்லூரி, தொழில்நுட்ப கல்லூரி என்று சொல்லும் பொழுதே பிஇக்கு மிகவும் சப்ஸ்டாண்டர்டாக பார்க்கப்படுகிறதாக நாங்கள் உணர்கிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால் பாலிடெக்னிக் கல்லூரி படிப்பது மிக சிறப்பான ஒன்றாகும். ஏனென்றால் ஒரு 15 வயதிலே நீங்கள் பாலிடெக்னிக் கல்லூரி படிக்க ஆரம்பித்தால் 18 வயதிலே நீங்கள் வேலைக்கு சென்று விடலாம். நீங்கள் வேலைக்கு செல்ல விருப்பமில்லை, மென்மேலும் படிக்க விரும்பினாலும் கூட நீங்கள் லேட்டரல் என்ட்ரியில் சேர்ந்து பிஇ படிக்கலாம். அப்படி பிஇ படிக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய என்ன படிக்க போகிறீர்களோ பிஇயில் அதை முன்னரே 3 வருடம் நீங்கள் படித்திருப்பதால் மிகவும் சீரும் சிறப்புமாக அந்த பிஇ பட்டப்படிப்பையும் முடிக்க உங்களுக்கு அது துணையாக இருக்கும். அப்படி இல்லை என்றால் ஒரு 3 வருடமோ 5 வருடமோ வேலைக்கு சென்றுவிட்டு மீண்டும் நீங்கள் லேட்டரல் என்ட்ரியில் பிஇ படிக்கலாம். இக்கல்லூரியில் உள்ள கணிப்பொறி ஆய்வகத்தில் கணிப்பொறிகள் தேவைக்கு அதிகமாகவே அமையப்பெற்றுள்ளன. அனைத்து துறை மாணாக்கர்களுக்கும் ப்ராஜெக்டிற்கு தேவையான வசதிகளை கணிப்பொறி ஆய்வகத்தில் செய்து தரப்படுகிறது. எங்கள் கல்லூரியில் பார்த்தீர்கள் என்றால் ஈவன் நல்ல ஒரு என்ஜினியருடைய மகள்களும் இங்கே டிப்ளமோ படிக்கிறார்கள். ஏன்னா அவர்களுக்கு எல்லாருக்கும் அது தெரிந்திருக்கிறது, டிப்ளமோ படித்துவிட்டு நீங்கள் இன்ஜினியரிங் சென்றால் மிகவும் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள முடியும் என்று தெரிந்திருக்கிறது. ஏசி மின்சாரத்தை டிசியாக மாற்றுவது மற்றும் இதன் அலைகளை CRO மூலம் எப்படி அறிவது என்பதை பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் மூலம் இந்த ஆய்வகத்தில் சொல்லித்தரப்படுகிறது. மை நேம் இஸ் சையனார். நான் PSB காலேஜில் டிப்ளமோ ட்ரிபிள் கேரியர் படிச்சுட்டு இருக்கேன். உள்ள வரும்போது 10th முடிச்சுட்டு வரும்போது ரொம்ப டஃப்பாக இருக்கும் ட்ரிபிள். ஏன் ட்ரிபிள் எடுத்தேன் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அப்போ சரி போய் பார்க்கலாமே அப்படின்னு வரும்போது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. இங்கே இருக்கிற டெக்னாலஜி நிறைய இடத்துல இல்லை அப்படின்னும் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. நாங்கள் எங்களை ஐவி அது மட்டும் நிறைய இண்டஸ்ட்ரியல் விசிட்டு கம்பெனிஸ் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் கூட்டிட்டு போய்ட்டு எங்களுக்கு நிறையா யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க. PSB Polytechnic காலேஜில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுத்திருக்கேன். என்னுடைய ஓவரால் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 96.4% வந்துச்சு. அதுக்கு எல்லாமே எங்கள் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க. லேப் ஃபெசிலிட்டிஸ் இன்ஜினியரிங் காலேஜோடவே இங்கே ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குது. எல்லா மிஷின்ஸ் எல்லாமே நம்மளால் அவுட்புட் எடுக்க முடியும். எலக்ட்ரிக்கல் லைன்றனால ஃபீல்டு வைஸுமே ப்ராக்டிக்கல் நாலேஜும் நிறைய இங்கே இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன். இந்த காலேஜ் வந்ததுக்கு நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். அப்புறம் பிளேஸ்மெண்ட் வைஸ் பார்த்திங்கன்னா இப்போ ஃபோர்டு, ஃப்ளக்ஸ்ட்ரானிக்ஸ்ன்ற 2-3 கம்பெனியில் நான் ப்ளேஸ் ஆகியிருக்கேன். ஹாய், ஐ எம் தீபா ரைசா. நான் PSB பாலிடெக்னிக் காலேஜில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் 3rd இயர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோட 3rd செம்மில் என்னோடய பர்சன்டேஜ் 99.8%. ஸோ இப்போ என்னோடய ஓவரால் பர்சன்டேஜ் 98. ஸோ எங்கள் டிபார்ட்மெண்ட் டீச்சர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். இங்கே பிளேஸ்மெண்ட் நடந்ததில் இப்போ கேம்பஸ் இன்டர்வியூவில் நிறையா கம்பெனி பிளேஸ்மெண்ட்க்கு வந்திருந்தாங்க. ஸோ நான் ஃப்ளக்ஸ்ட்ரானிக்ஸ் அண்ட் ஃபோர்ட் கம்பெனியில் பிளேஸ்மெண்ட் ஆகியிருக்கேன். இக்கல்லூரியில் உள்ள நூலகத்தில் மாணாக்கர்களின் கல்வி மேம்பாட்டிற்கான அனைத்து வகையான நூல்களும் ஏராளமாக அமையப்பெற்றுள்ளன. மாணாக்கர்களின் அறிவு பசிக்கு ஈடு கொடுக்கும் வகையில் அளவிற்கு அதிகமான நூல்கள் இந்நூலகத்தில் அமைந்துள்ளன. இக்கல்லூரியில் உள்ள சர்வே ஆய்வகத்தில் நில அளவை சம்பந்தப்பட்ட பயிற்சி தரமாக வழங்கப்படுகிறது. நான் இங்கே 3rd இயர் EC டிபார்ட்மெண்ட் படிக்கிறேன். இங்கே டீச்சிங் மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. ஸோ அதில் நான் நிறைய ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கேன். இங்கே ஃபைனல் இயரில் பிளேஸ்மெண்ட் 3 பிளேஸ்மெண்ட் செலக்ட் ஆகிருக்கேன். இங்கே படித்தனால ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது எனக்கு. டிப்ளமோ படிப்பை பொறுத்தவரையில் வேலைவாய்ப்புகள் நிறைய உள்ளது. இந்த வருடம் கூட எங்கள் மாணவர்கள் வேலைக்கு செல்வதற்கு பதிவு செய்த அனைத்து மாணவர்களுக்கும் நாங்கள் வேலைவாய்ப்பினை பெற்றுக் கொடுத்திருக்கிறோம். இப்படிப்பட்ட வேலைவாய்ப்புடன் கூடிய ஒரு தொழிற்கல்வியை அனைவரும் பெற வேண்டும் என்று விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். பிஇயில் கவுன்சிலிங்கில் விருப்பமான கல்லூரி கிடைக்காத மாணவர்களும் நீங்கள் நினைத்த கல்லூரியிலே டிப்ளமோ முடித்த பின்னால்
லேட்டரல் என்ட்ரி என்ற செய்யப்படும் 2ஆம் ஆண்டு சேர்க்கையில் நீங்கள் மிக சுலபமாக சேர்ந்து விடலாம். அதனால் கல்லூரி கிடைக்காத மாணவர்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கல்லூரியில் சேர்ந்து உங்களுடைய மேற்படிப்பை தொடர நாங்கள் விரும்புகிறோம். நன்றி. நகரின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் மாணாக்கர்களை அழைத்து வர பேருந்து வசதியும் அமைய பெற்றுள்ளது. கல்வி சேவை நாட்டிற்கே வெற்றி பாதை, புது பாதை போட்டு ஒளிரச் செய்யும் கல்வி சேவை. எதிர்காலம் என்பது வளமாயிருக்க, காணும் கனவெல்லாம் கண்கூடாய் நடக்க, கல்வி சேவை வாழ்க்கைக்கு தேவை. கல்வி சேவை நாட்டிற்கே வெற்றி பாதை, புது பாதை